ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானோடனே 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி, 1 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 3 மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நம்ம அரிசி துவரம்பருப்புலாம் அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அரிசி டக்குன்னு கெட்டியுமாகிடும், அதனால் கரெக்டாக பார்த்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல். நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம். தயிர் நல்லா 1 கப்பு அளவுக்கு மிக்சி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரு ஓட்டி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை சேர்த்துக்கலாம். ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மோர் குழம்பு கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். லைட்டாக நுரக்கட்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோர் குழம்பு ரெடி.